தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை குறைந்தபட்சம் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாய் வழங்கி வருகிறது. இது பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் மிக குறைவு. எனவே இந்த உதவித்தொகையை 1500 ரூபாயிலிருந்து குறைந்தபட்சம் 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தனர். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் 1500 ரூபா, அதிகபட்சம் 2000 ரூபா கொடுக்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் அண்டை மாநிலங்கள்ல டெல்லியில, மகாராஷ்டிராவில், பாண்டிச்சேரியில, தெலுங்கானாவில், ஆந்திர பிரதேசத்துல இந்த மாநிலத்தில எல்லாம் 3000 ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆந்திராவில் மாதம் ஒன்றுக்கு 6000, 10000, 15000 3 வகையா கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் 1500 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த 1500 ரூபாய வச்சு நீங்க 30ஆல வகுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா. அந்த 50 ரூபாய 3 வேளைக்கு காலை மாலை இரவுன்னு 3 வேளைக்கு பிரிச்சிங்கன்னா ஒரு வேளைக்கு 16 ரூபா 63 பைசா வருது. இந்த 16 ரூபா 63 பைசா வச்சுக்கிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வேளை சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. ஒரு டீயினுடைய விலையை எங்களுக்கு குறைந்தபட்சம் 6000, அதிகபட்சம் 15000 வேணும்னு தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நாங்க மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த மறியல் இதோட நிக்காது. தமிழ்நாடு அரசும் உடனடியாக இதை செவி சாய்த்து அறிவிப்பு கொடுக்கலன்னா நாளைக்கும் நாளைய மறுநாளும் தொடர்ந்து இதே இடத்துல எங்களுடைய மறியல் இதைவிட கூடுதலான எண்ணிக்கையில இந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக நடத்துவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கை. என்னுடைய பெயர் PM இளங்கோவன், தஞ்சை மாவட்ட செயலாளர்.